முதுமலை புலிகள் காப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. யானை நிக்குது ரோட்ல, வாய்ப்பே இல்ல, நம்ம போகவே கூடாது. மரத்து மேல சிறுத்தை படுத்திருக்கு பாருங்க. முதுமலை வனப்பகுதிக்குள்ள ஒரு சிறுத்தை நடமாட்டம் பாத்துக்கோங்க. பாருங்க பாருங்க, ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, அப்படியே இங்க பாருங்க. யானை அப்படியே வந்துட்டு மதம் முடிச்சிருக்குது. காட்டு யானை தனியா கட்டி போட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு முதுமலை காட்டுக்குள்ள வந்து யானை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு புலிகள் காப்பகத்துலயும் எத்தனை புலிகள் இருக்குன்ட்டு அது எண்ணிக்கை எடுத்து வச்சு அதோடைய எண்ணிக்கை குறையாத அளவுக்கு அந்த அளவுக்கு பாதுகாக்கிறாங்க. ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய சல்யூட். வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மீடியா படத்தர சேனல்ல ஒரு சூப்பரான செம்மையான த்ரில்லிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊட்டி வந்தோம். முன்னாடி வந்துட்டு 2 வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ ஊட்டியில இருந்து நிறைய இடங்கள் சுத்தி பார்த்தோம். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முதுமலையில தெப்பக்காடு அப்படின்ற ஒரு இடத்துல யானைகள் முகாம் இருக்குது, எலிஃபண்ட் கேம்ப் இருக்குது. அங்க வந்து யானைகளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறத நம்ம லைவா பார்க்கலாம். ஏகப்பட்ட எலிஃபண்ட்ஸ், காட்டு யானைகள் அங்கே வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ அதை நோக்கி தான் வந்து நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஈவினிங், அதாவது அதோட டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 8:30 to 9 சாப்பாடு கொடுக்குறது, அப்புறம் ஈவினிங் 5:30 to 6 யானைக்கு சாப்பாடு கொடுக்குறது. ஸோ நம்ம ஈவினிங் டைம் டார்கெட் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஊட்டியிலிருந்து பாய்க்காரா வந்துட்டு அதிலிருந்து முதுமலை வழியாக நம்ம இப்போ தெப்பக்காடு போக போகிறோம். இப்போ முதுமலை புலிகள் காப்பகத்துடைய என்ட்ரன்ஸில் வந்துட்டோம் பாருங்க. முதுமலை புலிகள் காப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்புடன்லாம் கிடையாது, வரவேற்கிறது தான் போட்டிருக்குது. யாரு அன்புடன்லாம் வரவேற்கல. ஓப்பனிங்ல இங்க பாருங்க, புலி, முதுமலை டைகர் ரிசர்வ்க்குள்ள வந்துட்டோம் நம்ம. ஓகே, அங்க ஏதோ விலங்கு ஏதோ நிக்குது, என்னன்னு தெரியல. எங்க? ஓ, அங்க அது கல்லா? கல்லு. ஓகே, ஐயோ, எதை பார்த்தாலும் விலங்கு மாதிரியே இருக்குமே. பா, தெரியுதா டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு? ரொம்ப பொறுமையா போங்க. அதுல வந்து எங்க வேணாலும் நம்ம டைகர் பார்க்கலாம். இந்த மசனக்குடி, முதுமலை ஏரியாலாம் அப்படிதான், எங்க வேணாலும் டைகர் பார்க்கலாம். நல்லா ஒன்றும் வண்டியே இல்லை போறங்க. ஸோ முதுமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ள வந்துட்டோம். போயிட்டு டைம் இல்லைன்னா கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸா பொறுமையா பாத்துட்டு போலாம். ஆமா, நம்ம டைம் வந்து கரெக்டான டைம்ல வந்திருக்கிறதுனால உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் அந்த எலிஃபண்ட் கேம்ப் வந்து நம்ம வந்து பாத்துறோம். ஓகேவா? ஆமா, எலிஃபண்ட் கேம்ப் போயிட்டு அந்த யானைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறத நம்ம பார்த்துட்டு, அதை விட த்ரில்லிங் வந்து முடிச்சிட்டு நைட்டு மசனக்குடி ரூட்ல தான் நம்ம ஊட்டி போகணும். ஆமா, அது ஒரு பயங்கர த்ரில்லிங்கா இருக்கும். சோ முடிஞ்சா அதை ஒரு வீடியோவா கூட எடுத்து போட்டுருவோம். ஆமா, நைட்டு மசனக்குடி ரூட்ல வர்றத கண்டிப்பா ஒரு வீடியோ எடுக்கணும் தான் நினைக்கிறேன். பாப்போம். பாருங்க, சரியான ஒரு சரியான காடு பா, 2 பக்கமும். ஐயோ, மான், அது இங்க பாரு, மான் பாரு. ஐயோ, எவ்வளவு மானு பா, இங்க பாருங்க, சரியான மாதிரி மான், புள்ளி மான் பா. ஏய், என்னப்பா, நிஜமாவே மான் இருக்கு? அப்ப காட்டுக்குள்ள இருக்குமா? கண்டிப்பா இருக்கா? ஏன்னா முதுமலை காடு சும்மா ஒண்ணும் இருக்காது, காடுன்னு போட்டிருக்காங்கன்னு பார்த்தேன். ஆனா இருக்கு நிஜமாவே. ஒரு லாரி ஒண்ணு வருது உள்ள இருந்து. ஆக்சுவலா இந்த ரோடு தான் ஈவினிங்க்கு மேல க்ளோஸ் பண்ணிடுவாங்களோ? ஆமா, ஒரு டைம் மேல க்ளோஸ் பண்ணிடுவாங்க இந்த ரோடு. அது இந்த ரோடா வேற ரோடா? இதுதாமா புலிகள் காப்பகம்க்குள்ள வந்து ஒரு டைமுக்குள்ள போக கூடாதுமா. ஓ, நைட்ல புலிலாம் வரும்ன்றதுனால கண்டிப்பா இருக்கும். ஆமா ஆமா ஆமா, புலி மாட்டை தான் புலி வேட்டையாடும். ஆனா நிறைய வெஹிக்கிள் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குல்ல. ஆக்சுவலா அந்த காட்டுக்குள்ள வந்து புலி மட்டும் தான் இருக்குமா? சிறுத்தை இருக்காதோ? புலி மட்டும் தான். சிறுத்தை வரும்னா? சிறுத்தை வருமா? என்னென்ன அனிமல்ஸ் இருக்கும் தெரியுமா? மேக்ஸிமம் இருக்கிறது மெயினா காட்டு யானை, அதிகமான அளவுல புள்ளி மானு, அப்புறம் புலி, சிறுத்தை, காட்டெருமை, கரடி, இது எல்லாமே இருக்கும். சிங்கம் வராது, சிங்கம்லாம் கிடையாது. வேற என்னது,
வேற மத்த விலங்குகள்லாம் அதிகமா கிடையாது. சிறுத்தை இப்ப எல்லா ஏரியாலயும் வருது, எல்லா காடுகள்லயும் சிறுத்தை இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி திண்டிவனம் டோல்கேட்ல விக்கிரவாண்டி டோல்கேட்ல இங்க பாருங்க கிராஸ் ஆயிடுச்சு. காட்டெருமை இடிச்சு விழுந்துருச்சு வண்டி. வண்டியை பாருங்க, காட்டெருமை ஆக்சிடென்ட். பக்கத்துல போகாதீங்கம்மா. அதுக்குதான் 30 கிலோமீட்டர் ஸ்பீடு சொல்லிருக்காங்க. காட்டெருமை அடிச்சிட்டாங்க. ஐயோ, அது அடிபட்ட உடனே அது உள்ள ஓடிடுச்சுப்பா வேகமா. அது அப்படியே விழுந்து ஓடிடுச்சு. எருமை உள்ள போயிருச்சு. எவ்வளவு பெரிய காட்டெருமை. டோட்டலா நொறுங்கிருச்சுப்பா வண்டி. வண்டியே போச்சு. காரா? காரு. வா, நம்ம முன்னாடி போவோம். ஐயோ, எவ்வளவு பெரிய காட்டெருமை. அது வேகமா ஓடி வந்திருக்குமா? அப்ப ஏதோ புலி ஏதோ துரத்துதா என்னன்னு தெரியலமா. ஐயோ, பயமா இருக்கே. போய் பாருங்க பாருங்க, ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, அப்படியே இங்க பாருங்க. நைட்ல நம்ம எப்படி போறோமா? ஐயோ, லேடிஸ்லாம் வேற வர்றாங்கப்பா. ச்சே, வா, பாவமா இருக்குப்பா. காட்டெருமை உள்ள போயிருச்சு. அப்படியே அடிச்சு அந்த எருமை. ஐயோ, ஸ்லோவா தான் வந்தாரு. உள்ள ஃபேமிலியா இருக்காங்க. பயங்கர பெரிய காட்டெருமை ஓடி வந்து அடிச்சிருச்சுப்பா வண்டிய. இந்த காரோட நிலைமை பாத்தியா? ஐயோ, காணமே. அது ஓடி போயிருச்சு உள்ள. இல்ல நீ அத பாத்தியா இல்லையா? நான் பாத்துட்டேன். எவ்வளவு பெரிய காட்டெருமை. பயங்கரமா இருந்தது. அது உள்ள இருந்து ஓடி வந்து ரோட கிராஸ் பண்ணி இருக்குதுமா. அது நின்னுட்டு இருந்ததுன்னா அவர் பாத்துருப்பாரு. தீர்ந்து மட்டார்னு வந்திருக்குது. எதிர்பாராம வந்தது. இங்க பாத்தீங்களா? மான் பாருங்க, இங்க பாருங்க. ஐயோ, எப்பா ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு காடா இருக்கும் போலயேப்பா இது. என்ன நடந்துச்சுனே தெரியல. ஒரு செகண்ட்ல அவ்வளவு பெரிய காரை அடிச்சு நொறுக்கிட்டு போயிடுச்சு. கார் டோட்டல் காலி. ச்சே, பாவம் பாவுங்க. சிறுத்தை பாருங்க, சிறுத்தை பாருங்க. எங்க படுத்து கிடக்குன்னு சிறுத்தைய பாருங்க தலைவா. மரத்து மேல சிறுத்தை படுத்துருக்கு பாருங்க. ஏய், என்னடா இது? கடவுளே கடவுளே. எப்படி இருக்கு? மலை காட்டுக்குள்ள சிறுத்தை படுத்து கிடக்கு. ஐயோ, இவ்வளவு பக்கத்துல. கடவுளே, பேசிட்டு இருந்தீங்க சிறுத்தை வராது. சிறுத்தை வராது நான் சொன்னேன்ல. சிறுத்தை எல்லாம் எக்கச்சக்கமா வரும். அங்க வர சிறுத்தை. மை காட். முதுமலை காட்டுக்கு வந்தாலே இப்படிதான். இதுதான் அல்டிமேட். இதுக்குதான் இங்க வரணுன்றது. அப்படி இங்க பாருங்க எல்லா வண்டியும் நின்று பாக்குறாங்க. என்னடா கார் நின்றுட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தா சிறுத்தை. அல்டிமேட்டு வெறித்தனம். எப்படி படுத்துருக்கு பாருங்க. இந்த கார்லாம் நின்னனாலதான் நாங்க கண்டுபிடிச்சோம். செம. சரி வாங்க, அடுத்தடுத்து போலாம். போறதுக்கே மனசு வரல. பாத்துட்டு இருக்கலாம். முதுமலை வனப்பகுதிக்குள்ள ஒரு சிறுத்தை நடமாட்டம் பார்த்துக்கோங்க. நான் வந்து என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எந்த ஒரு தடுப்பு சுவரும் இல்லாம நான் வந்து சிறுத்தையை வந்து அப்படி லைவ்ல நான் வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்களும் அப்படிதானேப்பா? உண்மையிலே இந்த மாதிரிலாம் வந்து யாருக்குமே கிடைக்காது. கிடைக்காத காட்சி. ஆக்சுவலா இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப லக்கி நம்மலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஏரியால வந்துட்டு போவாங்க. பட் எப்பயாவது ஒரு டைம் தான் வந்து இதை பார்த்துருக்கோன்ற நியூஸ் வந்து வெளியே வரும். பட் இந்த டைம் நம்ம வந்து வரும்போது எத்தனை மான் பார்த்துட்டோம், காட்டெருமை ஒரு காரை அடிச்சு தூக்குனதை பார்த்துட்டோம், சிறுத்தைய நேர்ல பார்த்துட்டோம். எல்லாரும் போட்டோ எடுக்கிறாங்க. என்ன சொல்றது? தப்பி வந்து மனுஷங்களை தப்பிக்க முடியுமா? என்ன பண்ண? அப்படியே பைக்ல நிக்கிறாங்களே, வந்து விரட்டு மேல வந்து உள்ள டம்முன்னு. இவரெல்லாம் பாருங்க, பைக்ல போயிட்டு இருக்காருப்பா. பைக்ல போறாங்க. வந்து ஒரு அடி கழுத்தையே பிடிச்சிரும். ஃபர்ஸ்ட் கழுத்தை தான் பிடிக்கும் சிறுத்தை. மனுஷனை வேட்டையாடாது, அடிச்சு கடிச்சிட்டு போயிரும். யானை கிடையாது, வளர்க்குறாங்க. யானை வளர்க்குற இடம். அங்க பாரு சைஸ பாரு. என்னப்பா இது இப்படி இருக்கு? அங்க பாரு யானை. யானை இந்தாங்க, நீங்க அங்க போய் நின்னுடுங்க. எங்க போய் இங்க நின்னுடுங்க. என்ன கொஞ்சம் தள்ளி போங்க. என்ன போங்க. கார் வருது. அங்க பாரு யானை பாரு. கீழே பாருங்க. யானை தண்ணில இருந்து ஏறி வருது. தண்ணில குளிச்சுட்டு ஏறுது யானை. எப்படி ஏறுது பாருங்க. இப்ப வரும் பாருங்க, ஏறுது பாருங்க, மேல ஏறுது பாருங்க. இப்ப அந்த பக்கம் திரும்பி பாத்தீங்கன்னா அங்க இருக்கு யானை. அங்க 1 2 இருக்குது. 1 2 யானை அங்க இருக்குது. இன்னும் 3 4 யானை இருக்குது.
கீழே பாருங்க யானைய. பாரு நம்ம நோக்கி தான் வருது. இல்ல பாகன் இருக்கிறாரு, வளர்க்குற யானை. வளர்க்குற யானை பாகன் இருக்கிறாரு. இது தெப்பக்காட்டுக்கு வர யானையா இருக்குமோ? பாகன் இருக்கிறாரா இல்ல காட்டு யானையா தெரியல, எனக்கு பாகன் இருக்க மாதிரி தெரியல. ஐயோ சைஸ் பாரு. அம்மா காட்டு யானை மாதிரி இருக்குமா அது? போ. வண்டி வேற வந்துட்டு இருக்கா. அக்கா மக்கா சைஸ பாருங்க, யானைய பாருங்க தலைவா. இந்த மாதிரி ஒரு முதுமலை காட்டுக்குள்ள வந்து யானைய எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க? பாகன்லாம் இல்லையாமா? வர்றாரு பின்னாடி நிக்கிறாரு. அதான சொல்றேன்ல. அந்த பக்கம் பாருங்க 4 யானை பாருங்க அங்க கட்டி போட்டுருக்காங்க. அங்க பாருங்க, அங்கெல்லாம் எவ்வளவு யானை இருக்கு. அதான் வளர்க்குற இடம் தான், இது வளர்க்குற இடம் தான். அக்கா பாத்தியா தெரியுதா யானை? ஐயோ சரியான மாதிரி இன்னைக்கு போ வேற லெவல். செம்ம. அந்த இடத்துல பாருங்க யானை அப்படியே வந்துட்டு மதம் பிடிச்சிருக்குது. காட்டு யானை தனியா கட்டி போட்டுருக்குறாங்க. எப்படி இருக்கு பாருங்க தலைவா, வெறித்தனம். அங்க ஒரு யானை, அதுக்கப்புறம் இதுக்குள்ள ஒரு யானை இருக்குது. பா செம்மையா இருக்குது. காட்டெருமை வந்து ஒரு வண்டியை ஆக்சிடென்ட் பண்ணிருச்சு. ஒரு வண்டி டோட்டலா க்ளோஸு, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் மான் நிறைய பார்த்தோம். சிறுத்தை படுத்திருந்தது லைவா. ஒரு ஜாகுவார் அப்படியே திமுறா படுத்திருந்தது. அவ்வளவு பேர் நின்னு பாக்குறாங்க. அது எனக்கு என்ன அப்படின்னு படுத்திருந்தது. ஆமா, இப்ப இதுக்குள்ள என்ன இருக்கும்னு தெரியல. இல்ல பாறை 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 பாறை. ஆமா, ஏன்னா யானை இதுலதான் குளிப்பாட்டுவாங்க. பாறை. ஓ அங்க ஏதோ நிக்கிறாங்க. நிக்குது ரைட். ரோட்ல நிக்குதான்னு தெரியல. ரோட்ல ஏதோ இருக்கு போல. ரைட். சூப்பர். என்னாச்சு? என்னமோ நிக்குது, என்னன்னு தெரியலையேப்பா. என்னாச்சு? பைக்ல ஐயோ போக மாட்டாங்களே. கேமரா ஆன் பண்ணிக்க. அவன் ஏறி போயிட்டான். ஏறி போனா எதுவும் பிரச்சனையா? அதான் தெரியல, போங்க. யார எதுவும் பாக்குறாங்களா? ஐயோ என்னமோ நிக்குது போல, என்னன்னு தெரியலையே. அங்க இருக்கா மயில்? இங்க ஒண்ணு தெரியுது எனக்கு. வேற என்னத்த பாக்குறாங்கன்னு தெரியலையே. யானை நிக்குதுமா ரோட்ல. ஐயோ யானை நிக்குது ரோட்ல. வாய்ப்பே இல்ல, நம்ம போகவே கூடாது கண்டிப்பா. அம்மா கிளாஸ் ஏத்துங்கம்மா ஃபுல்லா. ஆண்டவனே ஏதாவது பண்ணிர கூடாது. லாரி கிராஸ் ஆகுது பாரு. கிளாஸ் ஏத்திருங்க ஃபுல்லா. தின்பண்டம் ஏதோ கையில வச்சிருந்தா காட்டக்கூடாது. யானை நிக்குது. ஆமா, இவன் போவானே தெரியல. அவன் போற அழகா போயிட்டான் பாரு. ப்ரோ அவனை கூப்பிடு. டேய் டக்குன்னு போயிருங்கடா. ஸ்பீட் பிரேக்கர்ல வேற நிக்குது. ஓகே. ஷப்பா கடவுளே. ஐயோ ஓகே ஒண்ணும் பயம் இல்ல. ஐயோ டக்குன்னு போயிருங்க. அது வாய் மூடு. ஆதிமா. கை கால்லாம் ஒரு எனக்கு உயிரே இல்ல. இருங்கம்மா, என்னால நம்பவே முடியலமா. நான் எங்க இருக்கேன்னு சத்தியமா தெரியல. இன்னும் வந்து டீப்பான ஃபாரஸ்டுக்குள்ள போறோம். வண்டியை எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாதீங்க அப்படின்னு போர்டு போட்டிருக்குது. ஆனா உண்மையிலேயே தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சல்யூட். ஏன்னா கவர்மெண்ட் நினைச்சா எப்பயும் அந்த காடுகள்லாம் அழிச்சு இதையும் வந்து பிளாட் போட்டு வித்து இல்லைன்னா வந்து ஊராக்கிருக்கலாம். ஆனா அந்த இயற்கை வந்து மாறாம அப்படியே இருக்கணும், காடுலாம் அப்படியே இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை அப்படியே பாதுகாக்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, சத்தியமங்கலத்திலிருந்து எல்லா புலிகள் காப்பகத்தையும் புலிகளுடைய எண்ணிக்கை, இந்த ஒரு புலிகள் காப்பகத்திலையும் எத்தனை புலிகள் இருக்குன்ட்டு அது எண்ணிக்கை எடுத்து வச்சு அதோடைய எண்ணிக்கை குறையாத அளவுக்கு அந்த அளவுக்கு பாதுகாக்கிறாங்க. ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய சல்யூட். மானை பாருங்க, எவ்வளவு மான் நிக்குது பாருங்க. அப்படி இப்படி நேச்சுரலா இப்படி பாருங்க, அங்க பாருங்க. முதுமலைனா முதுமலை தாங்க. ஐயோ ஐயோ
செம்ம கியூட்டா இருக்குல்ல. மாய் மாய் தான் மாய். மாடு இருக்க இடம் புலி சிங்கம் கரடி கண்டிப்பா கண்டிப்பா ஆமா கரெக்ட். அதோடைய உணவு தானே. ஓகே, நம்ம வந்து இப்போ முதுமலை ஃபாரஸ்டுக்குள்ள இருக்கக்கூடிய தெப்பக்காடு எலிஃபண்ட் கேம்புக்குள்ள பக்கத்துல நெருங்கிட்டோம். இன்னும் 1 கிலோமீட்டர்ல நமக்கு எலிஃபண்ட் கேம்ப் வருது. ஆமா, அங்க போய் அழகா யானைகளுக்கு சாப்பாடு ஊட்டுறத பார்க்க போறோம் நம்ம.